வெல்கம் டு நித்யாஸ் சேனல். இன்னைக்கு பொட்டேட்டோ ஃப்ரை எப்படி ஈஸியாக செய்யலான்னு பார்க்கலாம். இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி. இது பேச்சுலர்ஸ் கூட ட்ரை பண்ணலாம். சாம்பார் சாதம் ரசம் சாதத்தோடு சாப்பிட்டோன்னா அட்டகாசமாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உருளைக்கிழங்கை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணிக்கலாம். திக்காக இல்லாமல் இந்த மாதிரி மெல்லிசாக நீளமாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ அதில் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணுறேன். அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இது குழம்பு மிளகாய்த்தூள், அதை ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இதை நான் கையிலேயே மிக்ஸ் பண்ணி விட போகிறேன். இது வரைக்கும் நம்ம ஸ்டவ் இன்னும் ஆன் பண்ணலை. அதே மாதிரி தண்ணி இதுக்கு ஊற்ற தேவையில்லை. நம்ம இந்த உருளைக்கிழங்கு வாஷ் பண்ணியிருப்போம்ல, அந்த தண்ணியே இருக்கும், அதுவே போதும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். காரம் உப்பு எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பாட்டமில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். விட்டுட்டு இந்த சின்ன குழிக்கரண்டியில் ஒரு 3 குழிக்கரண்டி ஆயில் ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஃபியூ செகண்ட்ஸ் கழித்து இதை கிளறி விடலாம். உருளைக்கிழங்கை நம்ம முன்னாடி வேக வைக்காமல் அப்படியே பச்சையாக செய்கிறதுனால சிம்மில் வச்சு பிளேட் போட்டு மூடி ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வேக வைக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு ஹாஃப் குக்காக இருக்குது. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு இதுக்கப்புறம் மூடி போட தேவையில்லை. ஸ்லோவில் வச்சு திறந்தே நம்ம ஃப்ரை பண்ணலாம். இப்போது 10 பூண்டு பல்ல தட்டி சேர்க்குறோம். சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விடலாம். இது நல்லா ஃப்ரை ஆகணும். ஆயில் வேணும்னா நம்ம சுற்றி சேர்த்துக்கலாம். இப்போது திரும்பவும் கலந்து விடலாம். இப்போ பொட்டேட்டோ வெந்துருச்சு. மேலே கருவேப்பிலை தூவி கலந்து விடலாம். திரும்ப ஃப்ரை ஆகிற வரைக்கும் சிம்மிலே வச்சு கலந்து விட போகிறோம். நம்ம சிம்மில் வச்சு அப்பப்போ கலரி விட்டுட்டே இருந்தோன்னா இந்த மாதிரி பொட்டேட்டோ நல்லா ஃப்ரை ஆகிருக்கும். இப்போது இந்த ஸ்டேஜில் இதை இறக்கிடலாம். பாருங்கள், டேஸ்டியாக பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இது ரசம் சாதம் சாம்பார் சாதத்தோட அட்டகாசமாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.